வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலுக்கு மொத வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்புல வீடுகள், வீட்டு மனைகள், தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோம். அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அது பைபாஸ் டச்சிலேயே ஒரு சூப்பரான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணம் 7வது மைல். அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப நேரஸ்டாக 7வது மைல் சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப் பேர். அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டியே பைபாஸ் டச்சிலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. டோட்டலாக 1512 சதுரடிங்க. டோட்டல் சதுரடி 1512 சதுரடிங்க. அகல நீளம் பொறுத்த வரைக்கும் 27க்கு 56 அந்த அகல நீளத்தில் இருக்குங்க. 27க்கு 56 அந்த அகல நீளத்துங்க. தெற்கு திசைங்க பைபாஸ் டச்சிலே இருக்குங்க. பைபாஸ் டச்சிலேயே ஒரு சூப்பரான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கோம். உங்கள் தொழிலுக்கு ஏற்ற இடங்க. நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு ஏற்ற இடங்க. உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பைபாஸ் டச்சிலே இருக்குங்க. ஒரு சதுர ரேட்டு 3500 நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அனுசரித்து தருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள். சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப நேரஸ்டாக 7வது மைல் பஸ் ஸ்டாப்புங்க. அயோத்தியா பட்டணத்துக்கு இருந்து 7வது மைல் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயேங்க இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருங்க. பைபாஸ் டச்சிலேயே டோட்டலாக 1512 சதுரடிங்க. தெற்கு திசைங்க. ஒரு சதுர ரேட்டு 3500. இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.